ஹலோ விவாஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ். இன்றைய பதிவில் நான் கிச்சனை எப்பொழுதும் க்ளீனாகவும் வச்சுக்கிறதுக்கு மற்றும் மங்களகரமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்றைய பதிவாக கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நான் எப்போதுமே முதல் நாள் நைட்டே கிச்சன்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவேன். காலையில் ஏஞ்சிட்டு மஞ்சள் குங்குமத்தால் தான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்படி போடும்போது சமைச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த கடுகு எண்ணெயெல்லாம் அந்த அடுப்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே பெயிண்டால் கோலம் போடலான்னு பெயிண்டாலே கோலம் போட்டால் பார்க்க ரொம்ப அழகாக மங்களகரமாகவே இருக்குது. இது என்ன பண்ணுவேன்னா, காலையில் ஏஞ்சோடனே நாலா சைடும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு பூவை வச்சுட்டு பற்றி ஏற்றி பூஜை ரூமில் காட்டுவேன். அதுக்கப்புறமா சமைச்சதுக்கப்புறம் பார்த்தா அந்த எண்ணெய் பிசு பிசுப்புலாம் இருக்கும். ஒரு லைட்டாக ஒரு ஈர கிளாத் போட்டு மட்டும் தொடச்சி விட்ருவேன். நீட்னஸாக ஆகிடும். அதேமாரி கம்பி நாரை போட்டு அழுத்தி தேய்ச்சிட்டோம்னா கண்டிப்பாக பெயிண்ட் போகும். அப்போ போய் பெயிண்ட் போகும். நம்ம என்ன பண்ணலாம்னா லைட்டாக பெயிண்ட்டை வச்சு டச்சப் மட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த உரல் உப்பு ஜாடிலாம் இருக்குல்ல, அதுக்கெலாம் மஞ்சள் குங்குமமும் வைப்பேன். இப்போ செவ்வாய்க்கிழமை வச்சோன்னா அடுத்து வெள்ளிக்கிழமை க்ளீன் பண்ணிட்டு வைப்பேன். அது மகாலட்சுமிக்கு உரிய பொருள் சொல்லிட்டு மங்களகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வைக்கிறேன். சில பேருக்கு டவுட்டும் இருக்கும், இதை டெய்லி யூஸ் பண்ணும்போது இடிக்கும் போதும் அந்த மஞ்சள் குங்குமம் கொட்டாதான்னு. லைட்டு தண்ணியாக கலந்து வச்சுட்டோன்னா அந்த மஞ்சள் குங்குமம் போகவே மாட்டுது. நம்மளாம் சுரண்டி எடுத்தால் தான் போகுது. அதேமாரி கிச்சனில் நம்ம உப்பு ஜடியில் உப்பு வைக்கணும். எப்போதுமே நிரம்ப வைங்க. உப்பு பாக்கெட் மட்டும் குறையாமல் வீட்டில் பார்த்துங்க. அதுதான் அதிக செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. இந்த உப்பை பற்றி நான் தனியாக ஒரு பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து நம்ம சிங்கில் என்ன பண்ணுவோன்னா, பாத்திரத்தை ஒரு அழுப்பு பார்த்துக்கிட்டு கழுவாமல் சில நேரத்தில் அப்படியே போட்டுருவோம். அந்த மாதிரி போடும் போது பார்த்தா அந்த சிங்கே பார்த்தா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும் நமக்கே. யாராவது திடீர்னு வந்துட்டால் கூட அந்த சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் கிடக்கும் போது அந்த கிச்சனே ஒரு மாதிரியாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் என்ன பண்ணுவேன்னா, நான் டீ போட்டாலும் சரி அந்த பாத்திரத்தை அப்பயே க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த சிங்க் பார்க்க ரொம்பவே நீட்னஸாக தெரியும். அந்த சிங்கில் சில நேரத்தில் வாடை வரும்ல, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் சாதம் வடிக்க இந்த கஞ்சி கொதிக்க இருக்கும், அதை எடுத்து ஊற்றிடுவேன். அந்த ஸ்மெல்லு இருக்காது. அப்படி நான் குக்கரில் தான் சமைக்கிறேங்கிறவங்க ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் நல்லா வெந்நீரை போட்டு அதில் 2 ஸ்பூன் சால்ட்டை போட்டு நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஓட்டையில் ஊற்றுங்க. ஊற்றும் போதே அந்த கெட்ட ஸ்மெல் நல்லாவே வெளியில் வரும், நல்லாவே தெரியும். அதேமாரி எப்போதுமே சிங்கை லிக்யூடோ இல்லை சோப்பை போட்டு ஒரு கம்பி நாரை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. பார்க்க பளிச்சுன்னு தெரியணும். அப்போ தான் அந்த கிச்சனே பார்க்க நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸாக இருக்க மாதிரி இருக்கும். என்ன தான் நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் கிச்சன் ஃபுல்லாக ஒரு செடியோ பார்க்க ஒரு பசுமையாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு மன அமைதியாகவும் இருக்கும், ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். நான் எப்போதுமே பாத்திரத்தை க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, தண்ணியை பிடிச்சி இந்த குட்டி குட்டியாக மணி பிளான்ட்டு அப்புறம் பிளாஸ்டிக் ஃப்ளவர்லாம் வச்சுருக்கேன். அதிலெல்லாம் அழகாக தண்ணியை தெளித்து விட்ருவேன். பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கும். ஒரு மன சந்தோஷமாக இருக்க மாதிரி எனக்கு இருக்கும். அப்புறம் சமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பாத்திரத்தில் அப்படியே வச்சிடாதீங்க. இந்த குக்கர் அதெல்லாம் நம்ம உடனே ஒரு பாத்திரத்தில் அழகாக மாற்றி எடுத்து வச்சுட்டோனாலே அந்த கிச்சன் கம்ப்ளீட்டாக நீட்டாகிடும். நான் இந்த சொன்ன இந்த 4-5 டிப்ஸை பண்ணாலே உங்கள் கிச்சன் கண்டிப்பாக நீட்னஸாக இருக்கும். நான் இதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, விண்டோ இருக்குல்ல, அந்த விண்டோவில் எப்போதும் மஞ்சள் குங்குமத்தை தடவி வச்சுருப்பேன். காலையில் அதை நம்ம திறக்கும் போதே ஒரு மங்களகரமும் எனக்கு ஒரு ஃபீல் வரும். இவ்வளோ தான் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.